Hello students, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா 12th அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 1ல் illustration sum number 14 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். From the following details calculate credit purchase. Credit purchase எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். Creditors on 1st April 2018. Return outward எவ்வளோ கொடுத்துருக்காங்க. Cash paid to creditors on 31st March 70,000. அதாவது ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் அவுட்வேர்டு கேஷ் பெய்டு டு கிரெடிட்டர்ஸ்க்கு பெய்டு பண்ணியிருக்காங்க. எவ்வளோங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க சம் போடலாம். சம் போடுறதுக்கு முன்னாடி இதோட ஃபார்மேட் பார்ப்போம். டெட்டாஸ் அக்கௌண்ட்டு எப்படி போட்டோமோ ஏற்கனவே நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம்ல அது அப்படியே ஆப்போசிட்டில் தான் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டு போடுவோம். இப்போ சம் பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபார்மேட்டில் அப்படின்னா ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் கொடுத்துட்டாங்களா. டெபிட் சைடு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்கள். கேஷ் எதுவும் பெய்ட் பண்ணாங்க கிரெடிட்டாஸ்க்கு அது இருந்தால் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு செக்கு எதுவும் பெய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வரும். நெக்ஸ்ட்டு பில் வந்து எதுவும் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது டெபிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எதுவும் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெபிட்டில் வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரிட்டர்ன் ஆனதை டெபிட்டில் போடணும். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது கிரெடிட் பர்ச்சேஸாக இருக்கும். இல்லை பேங்க்கில் எதுவும் செக்கு டிஸ்ஹானர் ஆகிடுச்சுன்னா அதுவும் கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் எதுவும் டிஸ்ஹானர் ஆகிடுச்சுனாலும் கிரெடிட் சைடு வரும். இப்போது நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸை டெபிட்டில் கொடுத்தோம், க்ளோசிங் பேலன்ஸை கிரெடிட்டில் கொடுத்தோம். அப்படியே ஆப்போசிட்டில் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸை கிரெடிட்டில் கொடுப்போம், க்ளோசிங் பேலன்ஸை டெபிட்டில் கொடுப்போம். ஓகேவா, வாங்க சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கலாம். கிரெடிட்டாஸ் ஆன் 1st April. ஓகேவா, எங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் வரும், கிரெடிட் சைடு வரும். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போட்டுங்க, டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் நோட் பண்ணிங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் ரெண்டு சைடும் போட்டுங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பை பேலன்ஸ் பி பை டி. அதாவது ஓப்பனிங் பேலன்ஸை எழுதுகிறோம். எவ்வளவு, பை பேலன்ஸ் பி பை டி 50,000. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம், டு கேஷ் அக்கௌண்ட் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ்னு இருக்கா. அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் ப்ராக்கெட்டில் பெய்டு பே பண்ணியிருக்கோமா கிரெடிட்டாஸ்க்கு, அது எவ்வளவு 1,60,000. நெக்ஸ்ட்டு to return outward. எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில் 6,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டு க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் எப்போதுமே எப்படி எழுதணும், டு பேலன்ஸ் சி பை டி. அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு அது கேரிட் ஃபார்வர்ட் டவுன் ஆகும். அதனால சி பை டி கொடுத்துருக்கேன் 70,000. இப்போ எங்கே டோட்டல் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் டோட்டல் அதிகமாக இருக்குது. ஓகேவா, எவ்வளோ 2,36,000 வருது. அந்த 2,36,000 போட்டுட்டிங்கன்னா அதில் 50,000 லெஸ் பண்ணிங்கன்னா 1,86,000 வரும். அதுதான் நம்ம என்னது பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா, இதுதான் நமக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர். எப்படி டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு வந்துடுமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே என்ட்ரு பண்ண வேண்டியதான் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டை. ஓகேவா, சம் புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.